ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம மேத்தி பரோட்டா பார்க்க போகிறோங்க. மேத்தி பரோட்டானா நம்ம ஊரில் வெந்தயக்கீரை சப்பாத்தி. வெந்தயக்கீரை சப்பாத்தி தான் வெந்தயக்கீரை. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்படி நறுக்கிக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கிங்க. நம்ம இந்த சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். நம்ம கூட்டோ பொரியலோ பண்ணலை. அதனால் பொடி பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஜீரகம் போட்டுக்கணுங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சோன்னா இந்த கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இவங்கெல்லாம் வதக்காமையே பண்ணுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. நறுக்காமையும் வதக்காமையே போட்டு பண்ணலான்னுவாங்க. சில பேர் வதக்கி போடலான்னுவாங்க. இப்போ நம்ம வதக்கி தான் போட போகிறோம். அதை வதக்கிறப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, அது பிங்க் சால்ட், அதனால் பிங்க் கலராக இருக்குது, போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது கொஞ்சம் அப்படியே சூடோடையே கொஞ்சம் சூடு இருக்கலாம், சூடு இல்லாமல் இருக்கலாம். இல்லை நமக்கு பாத்திரத்துக்கு இது பண்ணுறதுக்காக அதுலேயே மாவு போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியதாங்க. இது கோதுமை மாவு தான். இப்போ இது கூட நம்ம கம்பு மாவு, கேப்ப மாவு அது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கோதுமை மாவு தான் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாஜ்ரா ஆட்டா கம்பு மாவும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நான் சப்பாத்தி போடுறதுனால அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு கோதுமை மாவும் சேர்த்து சப்பாத்தி பாருங்கள், தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக வந்துடும். நம்ம நறுக்கி வதக்கி அந்த கீரை அதோடு நல்லா மேஷ் ஆயிரும். சப்பாத்தி தேய்க்க ஈஸியாகவும் வந்துடும். கீரை சப்பாத்தியாகவே நம்ம இது பண்ணிக்கலாம். இதுக்கு சைடிஷ்ஷு நமக்கு வேணும்னா வச்சுக்கலாங்க. இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், உரப்பு ஆல்ரெடி இருக்குது, ஜீரகம் இருக்குது, வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ நம்ம பட்டர் போட்டு தான் சுடணும். பட்டர் இல்லை நெய் போட்டு சுட்டு சாப்பிட ஈஸியாக இருக்குங்க. இதெல்லாம் இவங்க தயிரோ இல்லை ஊறுகாயோ வச்சு சாப்பிட்ருக்குவாங்க. நமக்கு தான் சட்னி இல்லை ஒரு சாம்பார் அது மாதிரி தேவைப்பட்டால் வச்சுக்கலாங்க. இல்லை சம்மர் இல்லை ஒரு லஞ்ச் டயத்தில் சாப்பிட்றாங்கன்னா தயிரோட ரைத்தா மாதிரி பண்ணி சாப்பிட்டா இதுக்கு நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மேத்தி சப்பாத்தி, வெந்தயக்கீரை சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஓகேங்க, பாருங்க, ஈஸியாக பண்ணிடலாம். வெந்தயக்கீரை சப்பாத்திங்க. இதே மாதிரி பாலக்கீரை பண்ணலாம், எல்லாத்துலேயும் பண்ணலாங்க. ஓகே, பாய்.